நான் இப்ப சொன்னேன்ல, காசு இருந்தா 650 கோடி இருந்தா தர்மபுரி மாவட்டத்துல விவசாயம் நல்லா இருந்திருக்கும். அதை செய்யவே இல்லை, அவங்களுக்கு மனசும் வரல. அப்ப என்ன ஆகுது? வேலையில்லா திண்டாட்டம். நம்ம வீட்டுல எத்தனை பேர் இந்த ஊர்ல வேலை செய்யறோம் சொல்லுங்க? எத்தனை பேர் வெளியூர்ல இருக்காங்க? கை தூக்குங்க. எத்தனை பேர் வெளியூர்ல இருக்காங்க? பெங்களூரு, சேலம், அப்புறம் கிருஷ்ணகிரி, அப்புறம் வேற ஊர்ல வெளி மாவட்டத்துல எல்லாத்துக்கும் பின்னாடி வரைக்கும் கை தூக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது தர்மபுரி மாவட்டத்தில் மட்டும், அதுவும் பெண்ணாகரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் வெளி மாவட்டத்துல தான் வேலை செய்யறாங்க, இல்ல வெளி மாநிலத்துல வேலை செய்யறாங்க. 3 லட்சம் பேர் வெளியில வேலை செய்யறாங்க. ஏன்னா அவ்வளவு வேலையில்லா திண்டாட்டம் இந்த இடத்துல. விவசாயமும் இல்ல, வேலையும் கிடையாது. அதனால எங்க வெளி மாவட்டத்துல வேலை செய்யறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, வீட்டுல யார் இருக்காங்க? வயசான அப்பா அம்மா, ஒரு தாத்தா பாட்டி இல்லையா? அந்த அம்மா வீட்டுல இருக்கும். அதுவும் ஏதாவது வேலைக்கு போகும். ஏதாவது வயல் வேலையோ, ஏரி வேலையோ, இல்ல ஏதாவது ஒரு வீட்டுல போய் எங்கனாவது ஒரு தொழிற்சாலைலாம் ஒன்றும் கிடையாது, மாடு கீடு வச்சு பால் கறந்து சொசைட்டியில ஊத்துற இந்த வேலைக்கு தான் அவங்க போவாங்க. அப்ப என்ன இங்க நடக்குதுன்னா, சின்ன குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வேலைக்கு போக முடியாது. குழந்தைங்கள வீட்டுல விட்டு போறாங்க. அதை யார் பாத்துக்கிறாங்க? தாத்தா பாட்டி தான் பாத்துக்கிறாங்க. தாத்தா பாட்டியால என்ன ஓடி ஆடி குழந்தைங்களை பாத்துக்க முடியுமா? முடியாதுல்ல, வயசாயிடுச்சு. என்ன பண்ண? அதுக்கு ஓடின்னு இருக்க, விளையாடும். அப்ப என்ன வரும்? அந்த பசங்க படிக்கிற வயசு வரும்போது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், கல்லூரி வயசு வரும்போது காலேஜுக்கு அனுப்பணும். அப்போ பயந்து போயிடுவாங்க. ஐயோ, சின்ன பசங்களை நம்ம தனியா வச்சிருக்கிறோம், அவங்க அப்பா அம்மாக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? கேட்டா இந்த சரியா படிக்கலன்னா கேட்பாங்களா இல்லையா? என்னம்மா, உன்னை நம்பி தானே என் பிள்ளைய விட்டு போன, அவன் படிக்க வேலை சும்மா சுத்தி நிக்கிறான், நீ என்ன பண்ண பாத்துக்கிறியான்னு கேட்பாங்களா இல்லையா? கேட்பாங்க. அந்த சின்ன பொண்ணுங்க இருந்தா அவங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா வர வரைக்கும் என்ன பயம்? ஏன்னா ஒரு பஸ் வரும், ஒரு என்ன சொல்றது, ஒரு பஸ்ஸோ இல்ல ஒரு கல்லூரியில இருந்து ஏதாவது ஸ்கூல் பஸ், காலேஜ் பஸ், ஏதாவது ஒரு புண்ணியம் விட்டான்னா அந்த பஸ்ல போலாம். இல்லைன்னா அது கூட கிடையாது. அப்ப பள்ளிக்கூடமும் காலேஜ் போற பெண்களுக்கும் பயம். அப்ப என்ன பண்றாங்க? சீக்கிரமா கல்யாணம் செஞ்சு அந்த பெண் குழந்தைகளை அனுப்பி விடுகிறார்கள். அதுதான் தர்மபுரி மாவட்டத்துல நடக்குது. ஏன்னா குழந்தை திருமணங்கள் அதிகமா இருக்கும் மாவட்டம் தர்மபுரி மாவட்டம். குழந்தை திருமணம்னா என்ன? 18 வயசுக்கு கீழ் உள்ள பெண்களுக்கு கல்யாணம் பண்ணா அது குழந்தை திருமணம். 21 வயது ஆண், அதற்கு கீழே இருக்க ஆணுக்கு திருமணம் செய்தால் அது குழந்தை திருமணம். 18 வயசு பூர்த்தி ஆயிருக்கணும், முடிஞ்சாதான் அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்ய முடியும். ஆனா என்ன ஆயிடுச்சு? பயத்துல தாத்தா பாட்டிக்கு பயம் வந்துருச்சு. வெளியூர் போன புள்ள என் பொண்ணு எங்க, என் புள்ள எங்கன்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியாத திருமணம் செய்து கொடுத்து விடுகிறார்கள். அப்ப என்ன பண்றீங்க? நல்லா படிக்கிறாங்க பெண் குழந்தைங்க, சூப்பரா படிக்கிறாங்க. இன்னைக்கு முழுக்க முழுக்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது யாரு? பெண் குழந்தைங்க தான். ஏதோ அரசு பள்ளியில படிச்சாலும் சரி, இல்ல தனியார் பள்ளிக்கூடத்துல படிச்சாலும் சரி, கல்லூரியில படிச்சாலும் சரி, பெண் குழந்தைகள் அவ்வளவு நல்லா படிக்கிறாங்க. ஏமா படிக்க மாட்டேன் நீங்க யாராவது சொன்னீங்களா? நல்லா படிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்க. ஆனா இங்க படித்து வேலைக்கு போக வழி இல்லை. படிச்சா என்ன வேலைக்கு போறது? வேலையே கிடையாது. அதுக்கே உன்னை படிக்க வைக்கணும்னு வீட்டுல நிறுத்திடுவாங்க இல்லையா? அப்ப முன்னேறி 2 ஸ்டெப் அந்த பொண்ணுங்க முன்னேறி எடுத்து வைக்கிறாங்கன்னா அவங்கள ஒரு ஸ்டெப் நீங்க பின்னாடி கூட்டிட்டு போகின்ற அரசாங்கம் தான் இன்னைக்கு. இங்க வேலை வாய்ப்பு இருந்தா அந்த பெண் குழந்தைகள் படிச்சுட்டு கௌரவமா தன்னுடைய சொந்த கால சுயமா நின்னு சம்பாதிச்சு நல்லபடியா சந்தோஷமா வாழ்வாங்களா? அதற்கு வழியே இல்லை. அவங்க 2 ஸ்டெப் கஷ்டப்பட்டு எல்லா தடையும் மீறி படிச்சுட்டு வெளில போனா வேலை இல்லாததுனால, அதுக்கப்புறம் பாதுகாப்பு இல்லாததுனால, அவங்க அப்பா அம்மாவுக்கும் இந்த ஊர்ல வேலை இல்லை, தனிமையா தாத்தா பாட்டி நிழலில் வளர்வதால் அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. அப்ப நிறைய குழந்தை திருமணங்கள் இங்க நடக்குது. அப்ப இந்த பெண்களுக்கு என்ன பண்ணணும்? அவங்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுக்கணும் இல்லையா? படிச்ச பெண்களுக்கு வேலை கொடுக்கணும். எப்ப ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போனாலும் எல்லாரும் அதான் சொல்லுவாங்க, அம்மா படிச்சிருக்கிறாங்க, பொண்ணுக்கு வேலை வேணும், பொண்ணுக்கு வேலை வேணும். ஏன்னா பெண்களுக்கு கையில ஒரு குழந்தை ஒரு 10 ரூபாய்க்கு சாக்லேட் கேட்டா வாங்கி தர முடியுதா? யார் கையா எதிர்பார்த்துட்டு நிக்கணும், யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு. அந்த மாதிரி நிலைமையில தான் இன்னைக்கு இந்த அரசாங்கம் நம்மள வச்சிருக்குது. அவங்க போடுறாங்க பாருங்க, 1000 ரூபாய், 3000, 5000 ரூபாயும். இது எதுக்கு? இதை விட 25,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய திறமை பெண்களிடம் இருக்கிறது மாசம். அதுக்கு வழிவகை செய்யவே இல்லை இந்த அரசாங்கம். அதுதான் பெரிய மிகப்பெரிய குறை. இப்ப காசு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த திட்டங்கள்லாம்
இது பண்ணிட்டாங்க. அதுவும் பெண்ணாகரத்துல தான் பில்லிகுண்டுன்ற இடத்துல அந்த காவிரி நீர் முதல்ல என்ட்ராவுது. பில்லிகுண்டுலன்னு வந்திருப்பீங்க. காவிரி நீர் முதல்ல இந்த பில்லிகுண்டு வழியாதான் தமிழ்நாட்டுக்கே வருது. ஆனா நம்மளால அந்த தண்ணிய பார்க்கதான் முடியும், விவசாயம் செய்ய முடியாது. உபயோகப்படுத்த முடியுமா அந்த தண்ணிய? நம்ம நிலத்துக்கு வருதா? நம்ம கிணத்துல அந்த காவிரி தண்ணி வருதாமா? வராது. ஏன்னா பார்க்கதான் முடியும் உங்களால. விவசாயி இருக்கிறாங்க, விவசாயம் செய்ய தயாரா இருக்கிறாங்க, விவசாய நிலம் இருக்கிறது. ஆனா தண்ணீரை பார்க்க முடிகிறதே தவிர அதை உபயோகப்படுத்தி விவசாயம் செய்ய முடியவில்லை. அதனால விவசாயமே படுத்து போச்சு. அதனாலதான் எல்லாம் வெளியூருக்கு போயிட்டாங்க. இவங்க போய் வாக்குறுதி மட்டும்தான் கொடுக்கறாங்க. நாங்க இதை செய்வோம், அதை செய்வோம், டேம் கட்டுவோம், தடுப்பணை கட்டுவோம், பாலம் கட்டுவோம், கடன் தள்ளுபடி, நகை கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, நெசவு கடன் தள்ளுபடின்னு வாக்குறுதி மட்டும்தான் கொடுப்பாங்க. அது தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு 2 முறை திறப்பு விழா பண்ணுவாங்க. ஆனா ஒரு தொழிற்சாலையும் அமைக்க மாட்டாங்க. எதுக்குமே அவங்களுக்கு மனசு வரவில்லை. ஏன்னா மகளிர் அவங்க ஓட்டு போடுற மிஷினா தான் பாக்குறாங்களே தவிர ஒரு உயிருள்ள உணர்வுள்ள ஒரு மனுஷங்களாகவே அவங்க பார்க்கல. ஓட்டு போட என்ன தப்பு வேணாலும் செய்திடலாம், இந்த அம்மாங்க மன்னிச்சு விட்டுருவாங்க, கையில ஒரு 1000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்தா மன்னிச்சு விட்டுருவாங்கன்ற ஒரு மனப்பால்ல அவங்க ரொம்ப தெனாவட்டாதான் இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வராங்க. மனசு வரல.